வேலைக்காரன்னு தெரியல. சொந்தக்காரன். பங்காளி வணக்கம் பங்காளி. வாங்க பங்காளி வாங்க. எங்க பங்காளி இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டீங்க? நான் எங்க கிளம்புறேன், இந்த கொரோனா வந்தனால ஒரே பிரச்சனையே போய் பங்காளி. அதான் வீட்டெல்லாம் வந்துட்டு ஊர் பக்கம் போலான்னு போய்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண சொல்றீங்க? அட உங்களை பார்க்கறதுக்காக அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து ஒரு 10 நாள் நம்ம வீட்டில் தங்கிட்டு போகலான்னு நினச்சா என்ன பங்காளி இப்படி சொல்கிறீங்க? பங்காளி கையில் என்ன கட்ட பை இது இது உங்கள் பை தான். நீங்கள் போன வழி எதுவும் விட்டு போயிட்டீங்களா? சரி அதான் போகிற வழியில் அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலாம் இருந்தேன். ஆமாம் இருந்தால் கதை வச்சுங்க. வெளியில் என்ன பேச்சு? சீக்கிரம் காய்கறி வாங்கிட்டு வா. பங்காளி உள்ள அண்ணி சத்தமாக இருக்கு கேட்குதா? அது உங்கள் அண்ணி தான். ஆமாம் நான் முன்னாடி கூட்டிட்டு கிளம்புறேன்னா அவள் பின்னாடி கேட்ட கூப்பிட்டு அப்படியே கிளம்புறேன் பஸ் ஏறதுக்கு. ஆமாம் வேற ஒன்றும் இல்லை, கிளம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ பெரிய மகன் மகேசனாச்சும் பார்த்துட்டு போயிடுறேன். பெரிய பையன் தூங்கிக்கிட்டு இருக்கான். சரி எதுக்கு அவனை எதுக்கு எழுப்பிக்கிட்டு நம்ம முன்னாடி போவோம். அவன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவன் போட்டு வந்துடும்ல, அதான் வேற ஒன்றும் இல்லை. அவன் சின்ன பையன் முத்துட்டு ஒரு விஷயம் பேசணும். எங்கே இருக்காப்ல? சின்ன பையனா அவன் என்ன பண்ணுறான்? வீட்டை காலி பண்ணுறான்ல, குட்டியை நான் எடுத்துட்டு வரதுக்காக கொச்சிரி வரைக்கும் அமைச்சிருக்கேன். வந்துடுவான், வந்தோடனே கிளம்பிடுவான். ஆமாம். அதாவது பங்காளி நான் என்ன சொல்ல பங்காளி போதும். இந்த பாருங்க, நீங்கள் வந்துட்டு உங்கள் தங்கச்சியில் பேசாமல் பார்த்தா ரொம்ப கோச்சிப்பா. நீங்கள் என்ன பண்ணுங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, அங்கே தான் இருப்பா. நீ போய் பேசிக்கிட்டு இருக்க, வீட்டை கூட்டிட்டு நான் வந்துடுறேன். சரிங்களா? போங்க 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 போங்க. சரி பங்காளி இப்படியே கிளம்புறேன். நீ இப்படியே வாசல்ல இருந்து புளிவிட்டே தெரியும். ஒரு வழியாக போயிட்டாங்கப்பா. சரி என்னதான் அவருக்கு சொந்தக்காரங்களா அன்னைக்குன்னு பார்த்து ஏண்டா வீட்டில் இருக்க சொன்னால் அது வீட்டில் இருக்கடா. அதை விட்டுட்டு சொந்தக்கார விட்டு போகிறோம், பங்காளி விட்டு போகிறோம். யாரா கிளம்பி வரீங்க? நீங்களும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சாப்பிட்டு வச்சுருக்கான். அடுத்த ஆள் வரதுக்குள்ள வீட்டை காலி பண்ணதான் இருக்கட்டும். இதுக்கு நான் முடிவு கட்டேன். இப்போ எவன் வரான்னு நான் பார்க்குறேன்டா. ஓ இனிமேல் யாரும் வரக்கூடாது. ஆமா கோகிலாக்கு பிரசவம் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. டெலிவரி ஆயிருக்குமா ஆயிருக்காதா? நார்மல் டெலிவரி ஆகுமா சிசேரியன் ஆகுமா? அவன் நல்ல மனசுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும். ஆம்பளை குழந்தை பிறக்குமா பொம்பளை குழந்தை பிறக்குமா? அதுக்குள்ள தொடரும்னு போட்டான். ஐயோ நீங்க சீரியல் பார்க்கல, மண்டே வெடிச்சிடும். நீங்க கதையில கண்டிப்பா ஒரு ட்விஸ்ட் இருக்கும், பார்த்தே ஆகணும். பசிக்குது, தோசை தான் ஊத்துறியா? என்னடா தோசை உப்புமாட்டுன்னு? அம்மா உனக்காக ஸ்பெஷலா மட்டன் பிரியாணி பண்றேன், நீ போ அம்மா பிரியாணி பண்ணி கொண்டு வரேன். சும்மா பாடு கொஞ்சம் தண்ணி குடுமா. ஏங்க என்ன தண்ணி எல்லாம் கேட்டுட்டு இதோ பாருங்க, உங்களுக்கு நான் ஜில்லுன்னு ஐஸ் போட்டு ஆரஞ்சு ஜூஸ் மிக்ஸ் பண்ணி கொண்டு வரேன், நீங்க போங்க. என்ன சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி. தமிழகத்தில் 144 தடை போட்டதால் சீரியலுக்கு பதிலாக படங்கள் போடப்படும் என்று அனைத்து தொலைக்காட்சி நிறுவனங்களும் அறிவித்துள்ளனர். சீரியல் போட மாட்டாங்களா? சீரியல் பார்க்கல மண்டையே வெடிச்சிரும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு வேற கோவிட் டெலிவரி ஆச்சு, என்ன பண்றது? எனக்கு வர கடுப்புக்கு நானே இங்க சீரியல் போட மாட்டேங்கிற கடுப்புல இருக்கேன். உங்களுக்கு தண்ணி பிரியாணி. வாசனை தொலைக்குதுமா. பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? பிரியாணிலாம் இல்ல, அங்க தோசை மாவு இருக்கு, நீயே வந்து தோசை சுட்டு சாப்பிடு. அம்மா ஜில்லுன்னு ஜூஸ் போற, நீ என்னமாச்சு? ஏன் இந்த தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டீங்களோ? சார் ஜூஸ் தான் குடிப்பீங்களோ? வெளியில குழால தண்ணி வரும், போய் பிடிச்சு குடிங்க. ஏண்டா உங்களுக்கு ஒரு நாள் சாப்பிடாம இருந்தானே செத்தா போயிடுவீங்க. ஏமா இப்ப நம்ம பையனை மட்டும் தானே டேன்னு சொன்னேன், உங்களையும் சேர்த்து டான்ஸ் சொன்னேன். போ. ஐயோ எத்தனை நாள் சீரியல் போட மாட்டாங்கன்னு தெரியலையே. கடவுளே இதை கோவிலுக்கு நல்லபடியா டெலிவரி பார்க்கணும். என்ன ஆகுமோ என்னன்னு தெரியலையே. இன்னைக்கு பார்த்தா சீரியல் போடாம பண்ணணும். இன்னைக்கு போய் நெஞ்சில படப்படாங்குது. இந்த 144 தடவை உத்தரவு போட்டு ஒயின் ஷாப்பெல்லாம் மூடிட்டாங்க. நான் வேற பேக்கப்புக்கு எந்த சரக்கும் வாங்கி வைக்கலையே. சரி பிளாக்ல நம்ம பிள்ளைங்க விற்பாங்க, வாங்கி அடிச்சுக்கலாம். ஆனால் வெளியில் போலீஸ் லத்தியை வச்சு ரெடியாக இருப்பாங்களே, போனால் சாவடி அடிப்பாங்க, வேலைக்கு ஆகாது. ஏதாச்சும் யோசிக்கணும். இந்த தலையை அப்படி வச்சு சட்டுக்குள்ள வச்சுக்கலாம், இதை இப்படி வச்சுக்கலாம். போலீஸோட லத்தி என்ன லத்தி, தாரோட சுத்தியில் வச்சு அடித்தாலும் நமக்கு டேமேஜ் கிடையாது, சுத்திலுக்கு தான் டேமேஜ். நம்ம கம்ப்ளீட்லி சேஃபு. தலகாணியை கட்டுறோம், சரக்கை தூக்குறோம். சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி. போலீஸ் வெளியே வரும் மக்களிடம் சட்டைக்குள்ளே ஏதாவது ஒளித்து வைத்திருக்கிறார்களா என்று சோதனை செய்து அடிக்கிறார்கள். என்னது வெளியே போனால் செக் பண்ணுறாங்களா? என்னடா இது, கட்டிங் குமாருக்கு அந்த சோதனை. வேறு ஏதாவது பிளான் பண்ணணுமே. எஸ், சரக்கு வாங்க போகிற வழியில் மெடிக்கல் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். மெடிக்கல் போகிறேன்னு சொல்லிட்டு போகலாமா?
எஸ், நல்ல ஐடியா. சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி, மெடிக்கலுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒயின் ஷாப்புக்கு சென்றதால் அந்த வாலிபருக்கு ABCD 10 டைம்ஸ் இம்போசிஷனாக கொடுத்த காவல்துறையினர். இனி வருபவர்கள் பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கொண்டுதான் வர வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளனர். டாக்டர் சீட்டுனா ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் மேட் இன் ஹோம்லேயே க்ரியேட் பண்ணிடலாம். ஆனால் இந்த ABCD இம்போசிஷன் தான் கொஞ்சம் கஷ்டம். சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி, போலி பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு சென்றதால் அந்த வாலிபருக்கு தரையில் நீச்சல் அடிக்கும் தண்டனையை வழங்கியுள்ளனர் காவல்துறையினர். என்னது, போலி ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் தர நீச்சல் அடிக்கணுமா? ஓகே, போர்க்கால அடிப்படையில் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும், செயல்முறைப்படுத்துவோம். இது தண்ணி கிடையாது, ஓட்கா ரம்மு. நம்பு, உன் அடி மனசுலேருந்தே நம்பு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவான். என்னடா ஒரு உப்பும்ல ஒரு சப்பும்ல எப்படி இதை குடிக்கிறது? ஏதாச்சும் ஃப்ளேவர் வேணும். வந்துருக்குல எலுமிச்சம்பழம், நீ லெமன் ஃப்ளேவர். எஸ், நல்லா இருக்கு. இந்த 21 நாள் இதுதான் உனக்கு சரக்கு. நம்பு, நம்பிக்கை தான்டா எல்லாமே. எனக்கு பார்த்தா லூஸ் மாதிரி இருக்குல்ல. கரெக்டாக நேரம் பார்த்து காலை வர்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ சொன்னாங்க, நான் தூக்கி போடு சரி வராதுன்ட்டு. நான் தான் இப்போ கேட்காம எவ்வளோ ஆஃபர்ஸ் வந்தது எனக்கு. எதையுமே எடுத்துக்காம நீ இருப்ப நீ பார்த்துப்பன்ட்டு இருந்தேன் நான். இதெல்லாம் சேர்த்து வச்சு செருப்பால் அஷ்டல நீ இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. முன்னாடியாவது வேலையில் சுற்றி இருந்தேன், எதுவும் தெரில, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போ இந்த லாக்டவுனால இந்த 21 நாளும் பேசலாம் அப்படின்னு நினச்சா இன்னும் இந்த லைஃப் லாங் வரதை பற்றிலாம் யோசிக்கவே கூடாது போல. என்னென்னமோ பிளான் போட்டு வச்சுருந்தேன், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்ட்டு இந்த 21 நாளும் எதுவுமே பண்ண முடியாது போல. கடைசி தடவை கேட்குறேன், இப்போ ஆனாவை பொரியா இல்லையா? ஆனாவ மாட்டல. இத்தனை நாள் தண்டமாக தானே இந்த அப்பெல்லாம் ஆஃப் ஆகி தொலைய வேண்டியதானே. கரெக்டாக இந்த நேரம் பார்த்து அமேசானு ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் எவ்வளோ ஆஃபர் வந்தது. ரெண்டுக்கு சொன்னானுங்க அப்பயே தூக்கி போட்டு வேறு புது ஃபோன் வாங்குறான்ட்டு. நான் தான் கேட்காம நீ நல்லா ஒர்க் ஆகி தானே இருக்கிற, இன்னொரு 1 வருஷம் ஒர்க் ஆகுன்னு பார்த்தேன், தப்பான்ட்டேன். என்னென்ன பண்ண உனக்கு? நேரத்துக்கு சார்ஜ் போட்டேன், டெம்பர் கிளாஸ் போட்டேன். ஆனால் நீ இப்படி பண்ணுன்னு சத்தியமாக நினச்சி பாருங்க. உனக்கு கொரோனா வரக்கூடாதுன்ட்டு டெய்லியும் டெட்டால் போட்டுலாம் தொட்டு கட்சியில் நீ ஒர்க் ஆகாமல் போயிட்டேன். இந்த 21 நாள் என்ன பண்ணுறது சொல்லு? ஒன்று தானே கேட்குறேன், சொல்லு. ஆனாவே மாட்டியா? எங்க கோலங்கள் மெட்டிஒலி சீரியல்ல முதல்ல இருந்து போட போறாங்களாம். ரிமோட்டை கொடுங்க, நான் பார்க்கணும். மகேஷே, நீ கூட வாடா, சேர்ந்து சீரியல் பார்க்கலாம். கடைசியில் என்னையும் சீரியல் பார்க்க வச்சிட்டீங்களாடா. வேற வழி, போய் நான் சீரியல் தான் பார்க்கணும், போயிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதோட முக்கியமாக இந்த 21 நாள் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 21 நாளுக்கு அப்புறமும் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதையும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரம்மி பாசி வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லாரும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ரம்மி ஆடி மணி பண்ணுங்கள். தேங்க்யூ.